வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இந்து முன்னணி நிர்வாகி கொலை வழக்கில் உறவினர் உட்பட 10 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச்சாவடி சித்தானந்தா நகரை சேர்ந்தவர் துரை. இந்து முன்னணி நகர செயற்குழு உறுப்பினர். இவர் கனகன் ஏரி அருகே மணல், ஜல்லி விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்தார். இவருக்கு ரேகா என்ற மனைவி, 2 மகன்கள், 1 மகள் உள்ளனர். துரை தனது வீட்டில் நடந்து வரும் கட்டுமான பணிக்காக தனது விற்பனை நிலையத்தில் இருந்த மணலை ஏற்றுக் கொண்டிருந்த போது அங்கு வந்த கும்பல் அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. இது குறித்து ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். அதில் கொலை செய்யப்பட்ட துரையின் மனைவியான ரேகாவின் தாய் செல்வி இறந்துவிட்ட நிலையில் அவரது தந்தை திருவேங்கடம் இரண்டாவதாக சித்ரா என்பவரை திருமணம் செய்துள்ளார். தனது சொத்துக்களை முதல் மனைவியின் மகளான ரேகாவுக்கும் 2வது மனைவிக்கும் சரிபாதியாக எழுதி கொடுத்தார். 2வது மனைவிக்கு 4 பிள்ளைகள் என்பதால் அவர்கள் கூடுதல் சொத்து கேட்டு தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் இரு குடும்பத்தினருக்கும் இடையே முன்விரோதம் உள்ளது. இதற்கிடையே ரேகா குடும்பத்தினர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தில் வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டதால் எதிர்த்தரப்பினருக்கு கோபம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் துரையே திருவேங்கடத்தின் 2வது மனைவியின் மகன் சூர்யா தனது நண்பர்களுடன் சேர்ந்து வெட்டி கொலை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து எல்லைப்பிள்ளைச்சாவடியை சேர்ந்த சூர்யா, நாகராஜ், குயவர்பாளையத்தை சேர்ந்த கௌதம், ஸ்ரீநாத், மணிமாறன், திண்டிவனத்தை சேர்ந்த நரேஷ்குமார், லாஸ்பேட்டையை சேர்ந்த அருள் பிரகாஷ், கோவிந்தசாலையை சேர்ந்த கிருஷ்ணகுமார், கொம்பாக்கத்தை சேர்ந்த டேனியல் மற்றும் 17 வயது சிறுவன் உட்பட 10 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காரைக்காலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் என்ஆர் பாசறை மாநில நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில முதலமைச்சர் என். ரங்கசாமி தலைமையில் தொடங்கப்பட்டு 3 முறை ஆட்சியை கைப்பற்றிய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டனர். இதன் ஒரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் என்ஆர் பாசறை மாநில நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டிருந்தனர். அறிவிக்கப்பட்ட புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் இன்று காரைக்காலில் உள்ள தனியார் கூட்டரங்கில் நடைபெற்றது. என்ஆர் பாசறை மாநில தலைவர் கனகராஜ் தலைமையில் நடைபெற்ற அறிமுக கூட்டத்தில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள என்ஆர் பாசறை நிர்வாகிகள் அறிமுகம் செய்யப்பட்டனர். என்ஆர் பாசறை மாநில செயலாளராக மகாலிங்கம், மாநில துணைத் தலைவர் ஜோதி என்கிற புஷ்பவள்ளி, மாநில இணை செயலாளர் கவிதா உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் இக்கூட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட்டனர். நிகழ்ச்சியில் நல்லா இர்காங்கல்ஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் ஆனந்தன், மாவட்ட பொதுச் செயலாளர் சிவகுமார் உள்ளிட்ட ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் பிரசித்தி பெற்ற புனித சந்தன மாதா பேராலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காரைக்கால் மாவட்டம் பிள்ளைத்தெரு வாசலில் பகுதியில் அமைந்துள்ளது நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற புனித சந்தன மாதா பேராலயம். பேராலயத்தின் ஆண்டு திருவிழா 4 தினங்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவையொட்டி பங்கு தந்தை பீட்டர் பால்ராஜ், இணைய பங்கு தந்தை சாமிநாதன் செல்வம், துணை பங்கு தந்தை செல்வநாயகம் ஆகியோர் புனித சந்தனமாதா உருவம் வரைந்த கொடியினை மந்திரித்து கொடியேற்ற நிகழ்ச்சி துவங்கியது. கொடியினை ஏந்தி ஊர்வலமாக வந்து புனித கொடியேற்றம் நடைபெற்றது. இக்கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு சந்தன மாதாவை வழிபட்டனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான புனித சந்தன மாதா திருத்தேர் பவனி வரும் 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. 27ஆம் தேதி கொடி இறக்கத்துடன் திருவிழா நிறைவு பெறுகிறது. புதுச்சேரி காவல்துறையில் லஞ்சம் வாங்கிய வழக்கில் 2 சப் இன்ஸ்பெக்டர்களை பணியிடை நீக்கம் செய்து டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் காணாமல் போன சிறுமியை கண்டுபிடிக்க ரூபாய் 5000 லஞ்சம் வாங்கிய வழக்கில் சிக்கிய சப் இன்ஸ்பெக்டர் சரண்யாவை சஸ்பெண்ட் செய்து டிஜிபி ஷாலினி சிங் நேற்று உத்தரவிட்டார். இதேபோல் காரைக்கால் திருநள்ளாறு போலீஸ் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா பொருட்களை மீண்டும் ஒப்படைக்க லஞ்சம் கேட்டு சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் பக்கிரிசாமியையும் சஸ்பெண்ட் செய்து டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே லஞ்சம் வாங்கிய பணத்தை திரும்ப கொடுத்த சப் இன்ஸ்பெக்டர் சரண்யாவின் கணவர் பாகூர் சப் இன்ஸ்பெக்டர் பிரபு திருநள்ளாறு போலீஸ் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டர் பக்ரிசாமி லஞ்சம் வாங்கி கைது செய்யப்பட்ட போது பணியில் இருந்த தலைமை காவலர் பார்த்திபன், காவலர் விஜயபாலன் ஆகியோர் புதுச்சேரி ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். குடியிருப்பு பாளையம் மற்றும் நரம்பை கிராமத்தில் தொகுதி மேம்பாட்டு பணிகளை லட்சுமிகாந்தன் எம்எல்ஏ துவக்கி வைத்தார். புதுச்சேரி பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலமாக ஏம்பலம் தொகுதி குடியிருப்பு பாளையம்
ஜெயம் நகரில் 6,41,000 ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைத்தல் மற்றும் நரம்பை கிராமத்தில் புதிய குடியிருப்பு பகுதியில் 20,94,000 ரூபாய் செலவில் வடிகால் வாய்க்கால் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை விழாவில் லட்சுமிகாந்தன் எம்எல்ஏ கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், உதவி பொறியாளர் சுப்பிரமணியன், கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடும் வெயில் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்ததை ஈடு செய்யும் வகையில் எதிர்வரும் மாதத்தில் 3 சனிக்கிழமைகளில் பள்ளிகள் செயல்படும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் ஏப்ரல் 28 முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை அறிவித்து கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் புதுச்சேரியில் கடும் வெயில் காரணமாக 3 நாட்கள் விடுமுறை விடப்பட்டதை ஈடு செய்யும் வகையில் எதிர்வரும் மாதத்தில் 3 சனிக்கிழமைகளில் பள்ளிகள் செயல்படும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதன்படி ஆகஸ்ட் 2, 30ஆம் தேதிகளிலும் நவம்பர் 15ஆம் தேதிகளில் திங்கள், செவ்வாய், புதன்கிழமை பாட அட்டவணைப்படி பள்ளிகள் இயங்கும் என புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. கடற்கரை மேலாண்மை திட்டத்தில் மீனவர்களின் பொது சொத்துக்களை பதிவு செய்யக்கோரி சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ் மீனவர் விடுதலை வேங்கிகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து சுதேசி மில் அருகே 25/7/2025 வெள்ளிக்கிழமை புதுச்சேரிக்கான வரைவு கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டத்தில் புதுச்சேரியில் 551.2 ஏக்கர் மற்றும் காரைக்காலில் 175.04 ஏக்கர் மீனவ கிராமங்களில் பொது சொத்துக்களை திட்டமிட்டு பதிவு செய்யாமல் தவிர்க்கப்பட்டுள்ளது. இதேபோல் புதுச்சேரியில் 471.49 சதுர கடல் மைல் கல்லையும், காரைக்காலில் 139.16 சதுர கடல் மைல் கல்லையும் மீன்பிடி பகுதிகளாக வரைவு திட்டத்தில் பதிவு செய்ய வேண்டும் மற்றும் கடற்கரை வளங்களை பாதுகாக்க வேண்டுமென பல கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் நிறுவனர் மங்கேஷ் செல்வன் தலைமை வகித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ராமச்சந்திரன் தொடக்கவுரையாற்றினார். மேலும் இந்த விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் மீனவ கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். சுயமரியாதை சுடர் எம்.ஏ. சண்முகம் பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் உட்பட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு சார்பில் சுயமரியாதை சுடர் எம்.ஏ. சண்முகம் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி மரப்பாலம் சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து எம்.ஏ. சண்முகம் குடும்பத்தினர் உட்பட பலர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை சட்டப்பேரவை தேர்தலுக்காக 25 தொகுதிகளுக்கு உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுவை மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தல் 2026 ஏப்ரல் மாதம் நடைபெறும் என்று தெரிகிறது. இந்நிலையில் இத்தேர்தலுக்காக பல்வேறு அரசியல் கட்சிகளும் தயாராகி வருகின்றன. இந்நிலையில் இந்திய தேர்தல் ஆணையமும் தயாராகும் நிலையில் தற்பொழுது முதல் கட்டமாக 25 தொகுதிகளுக்கு உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளை நியமித்துள்ளது. புதுவை மாநிலத்தில் உள்ள புதுச்சேரி, மாஹே, ஏனாம் ஆகிய பகுதிகளுக்கு இந்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மீதியுள்ள காரைக்கால் மாவட்டத்துக்கான 5 தொகுதிகளுக்கு 2ஆம் கட்டமாக உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் நியமிக்கப்படுவர் என்று தெரிகிறது. வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்போர் கைபேசி எண்ணை புதுப்பிக்க இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய அரசின் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்துடன் இணைந்து புதுச்சேரி அரசின் போக்குவரத்து துறை இந்த இயக்கத்தை தொடங்கியுள்ளது. பல்வேறு வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்கள் தங்கள் கைபேசி எண்களை தேசிய வாகன் மற்றும் சாரதி தரவு தளங்களில் புதுப்பிக்கவில்லை என்று தெரிகிறது. இதனால் பதிவு, உரிமம் புதுப்பிப்பு, சட்ட அறிவிப்புகள் மற்றும் பிற முக்கிய தகவல்கள் அவர்களுக்கு செல்வதில்லை. இச்சிக்கலை தீர்க்க ஆதார் அடிப்படையிலான பாதுகாப்பான முறையில் அனைத்து வாகன உரிமையாளர்களும் மற்றும் ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்களும்
தேசிய தகவல் மையம் வாயிலாக தங்கள் கைபேசி எண்களை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 3 மாதங்களுக்கு இந்த இயக்கம் நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.